கூடியவர் ஒரு பதில் கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன பேசுறாருன்னா, நாம் ஒரு சில ஹதீஸ்களை குர்ஆனுக்கு முரண்படுது என்பதால் ஒரு சில ஹதீஸ்களை நாம் மறுக்கிறோம் அப்படி என்று பேசுறார். அன்பு சகோதர சகோதரிகளை, முதலாவதாக நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, மௌலவி பிஜே அவர்கள் அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்ட வேண்டும். நாம் அவர் மீது எந்த கோபத்திலோ காழ்ப்புணர்ப்பிலோ பேசவில்லை. மக்களை அவர் வழிகெட்ட பாதையில் என்ன செய்கிறார், அழைக்கிறார் என்பதால் அதிலிருந்து மக்களை காப்பாற்றி அல்லாஹ் மௌலவி பிஜே அவர்களுக்கும் நேர்வழியை காட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இதை நாங்கள் பேசுகிறோம். அப்போ ஒரு சில ஹதீஸ்களை நாங்கள் மறுக்கிறோம் என்றாரே, மௌலவி பிஜே அவர்கள் எத்தனை ஹதீஸ்களை மறுத்திருக்கிறார் என்பது அவருக்கே தெரியுமா இல்லையா என்பது முதலாவது விஷயம். அப்ப இங்க பேசக்கூடிய சகோதரர் சொல்றாரு ஒரு சில ஹதீஸ்கள். சுபஹானல்லாஹ், முதலாவது என்ன மறுக்கிறது இங்கே உள்ளவங்க இல்லையே, அவர் தானே மறுக்கிறது. அப்ப செஞ்சுரியையும் தாண்டி இப்ப டபுள் செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு பேய்த்துட்டு இருக்குது ஹதீஸ் மறுப்பு அந்த பட்டியல். ஒரு சில ஹதீஸ்களை மறுக்கிற என்று சொல்றாங்க. ஏனென்றால் கண்மூடித்தனமாக அவர் எதை மறுக்கிறாரோ அதை அப்படியே நியாயமாகத்தானே மறுக்கிறார் என்று எல்லாத்தையும் மறுக்கிறாங்க இங்க உள்ளவர்கள், இலங்கையில் உள்ளவர்கள். அதனால இன்றைக்கு, அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த அமைப்பினுடைய ஒரு மாணவர்கள் ஓஎல் செய்த மாணவர்களுக்கான ஒரு பயிற்சி முகாம் நடத்துறாங்க. மக்கள் கவனமாக இருக்கணும் என்பதற்காக, இந்த பிழையான கொள்கையில் மக்கள் போய் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த செய்திகளை நாங்கள் மக்கள் மத்தியில் பதிய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, இப்போ இதில் இந்த மாணவர்கள் ஓஎல் செய்த மாணவர்களுக்கான ஒரு வதிவிட நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி, பிரச்சனை இல்லை, கலந்து கொள்ளலாம் என்றா பரவாயில்ல. இதில் உரையாற்றக்கூடிய சகோதரர் அப்துல் ராசிக் என்ன பண்றாரு தெரியுமா, இந்த ஓஎல் செய்த இளம் மாணவர்களை மூளை சலவை செய்கிறார். எப்படி செய்கிறார் என்றா, பரப்புபவர்கள் சஹாபாக்களா இருந்தாலும் சரி, பரப்புபவர்கள் யாரா இருந்தாலும் சரி, உண்மையான மூமினான ஆணா பெண்ணா இருந்தா உள்ளத்துல நல்லெண்ணம் ஏற்பட்டு இருக்க வேண்டும். யார் அறிவிக்கிறாங்கன்னு பார்க்க கூடாது. செய்தி ரொம்ப பாரதூரமான ஒரு செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், உடனடியா தீர விசாரிக்காமலேயே யாரை பற்றி பேசப்படுகிறது என்பதை பார்த்து அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசப்படுவதனால் அவர்கள் உம்மஹாத்துல் மூமினீன்களில் ஒருவர் என்பதனால், அல்லாஹ்வின் தூதரின் மனைவி என்பதனால், அந்த சப்ஜெக்ட் யாரு முக்கியமான ஒரு ஆள் என்பதனால இப்படி நடக்க சான்ஸே இல்லை, அவங்க செய்யவே மாட்டாங்க. உடனே நீங்கள் சொல்ல வேண்டும், வகாலு ஹாதா இஃபுக்கும் முபீன், இது தெல்ல தெளிவான அவதூறு என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். பாத்தீங்களா, அறிவிப்பாளர் இப்ப தேடணுமா, யாரு சொல்றப்பட்ட மெட்டர் என்னன்னு பார்க்கணும். மெட்டர் அப்செட்டா இருந்தா யாரு சொன்னதை பார்க்கவே கூடாது. இப்ப ஹதீஸ் மறுப்பு தானே இவங்களுடைய கொள்கை. பிஜே எதை மறுக்கிறாரோ அதை அப்படியே மறுக்கணும். அதை நியாயப்படுத்துவதற்காக இந்த அஸ்மாஉர் ரிஜால் ஹதீஸ்களை, அதாவது சனது வரிசை, அந்த அறிவிப்பாளர் வரிசை சம்பந்தமாக 5 லட்சம் பேருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்லி அது சம்பந்தமாக பேசிட்டு வர்ற நேரம், அதாவது சஹீஹான சனதோடு வரக்கூடிய ஒரு செய்தியை மறுப்பதற்கு ஏதாவது பேசணும் என்பதற்காக, நியாயப்படுத்துவதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த அவர்களுடைய அந்த அவதூறு பரப்பிய சம்பவத்தை சொல்லி எப்படி பேசுகிறார் என்றா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு பரப்பிட்டாங்க, சஹாபாக்களும் சேர்ந்து தான் அந்த அவதூறை சேர்ந்து பரப்புறாங்க. அல்லாஹ் இதை எப்படி கண்டிக்கிறான் தெரியுமா, 24வது அத்தியாயம் 12வது வசனத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர்கள் இந்த மாதிரி அவதூறு இது பரப்புற நேரத்தில் முஃமின்கள் இது ஒரு அவதூறு வீண் பழி என்று நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறார். அப்ப இந்த நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா என்ற ஒரு வார்த்தையை புடிச்சு கொண்டு எப்படி விளக்கம் கொடுக்கிறார் என்றா, சஹாபாக்கள் தானே பரப்பினார்கள், அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க யாரு பரப்புறாங்க என்றெல்லாம் பார்க்க கூடாது, சொல்றாக்கள் யார் என்றெல்லாம் பார்க்க கூடாது, தீர விசாரிக்கவே கூடாது. சுபஹானல்லாஹ், குர்ஆன் வசனம் தெளிவாக சொல்லுது, ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபத்தபையனு, நீங்க அதை தீர விசாரிங்கன்னு அல்லாஹ் சொல்றான். தீர விசாரிப்பது, ஆராய்வது மிக முக்கியமான ஒன்று. இவர் எப்படி இந்த கொள்கையை நிலைநாட்டணும் என்பதற்காக எப்படி பேசுறார் என்றா, தீர விசாரிக்கவே தேவையில்ல, சஹாபாக்கள் சொன்னாலும் யாரு சொன்னாலும் அறிவிப்பாளரே தேவையில்லை,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது ஒரு வீண் பழி சுமத்தப்பட்டதுண்டா யார் மீது? அந்த ஆளைத்தான் பார்க்கணும். எந்த ஆள் மீது பழி சுமத்தப்படுதோ, எந்த ஆளை பத்தி சொல்லப்படுதோ, இவங்க உம்மஹாத்துல் முஃமினீன், இவங்க இப்படி செஞ்சே இருக்க மாட்டாங்க, இவங்க செய்ய வாய்ப்பே இல்லைன்னு நீங்க மறுக்கணும் தானே. இதே மாதிரி தான் நாமளும் என்ன செய்யறோம்? ஹதீஸ்களை மறுக்கிறோம், அறிவிப்பாளரை பார்க்காம என்ற மாதிரி கொண்டு வர. சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான பேச்சு தெரியுமா? எந்த அளவுக்கு ஒரு மடமையான வாதம் தெரியுமா? இந்த ஹதீஸ்ல, அதாவது இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொல்ற விடயம் என்ன? இன்னும் தீர்ப்பு வரல அல்லாஹ் கிட்ட இருந்து. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விடயத்தில் என்ன முடிவு என்பது யாருக்கும் தெரியாது. ஷாஹிதுகள் சாட்சி சொல்லவில்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 13வது வசனம் 24வது அத்தியாயத்துல இந்த வசனத்தை பார்க்காமலேயே நுனிப்புள் மேய்ற மாதிரி அறக்குறையா படிச்சுட்டு அறக்குறையா வாசிச்சுட்டு வந்து கொள்கையை நிறுவனம் என்பதற்காக எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு செய்கிறாங்கண்டா 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், நீங்க அதாவது இந்த அவதூறு பரப்பினவர்கள் 4 ஷாஹிதுகளை கொண்டு வந்திருக்க கூடாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த செய்தி என்பது உண்மையாக நிரூபிக்கப்படாதது. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு செய்தி, பொய்யா உண்மையா என்று நிரூபிக்கப்படாத ஒரு செய்தி நிரூபிக்க முன்னாடி நீங்க நல்லெண்ணம் வச்சிருக்கணுமே என்று அல்லாஹ் சொல்றான். புரியுதா? அப்போ இந்த செய்தியில அறிவிப்பா இவர் எப்படி சொல்றான்டா? அல்லாஹ் சொல்லி இருப்பானே, இது யார் அறிவிக்கிறா, யார் எந்த சஹாபி சொன்னா, அதை சரியானவரா பிழையானவரா என்று பார்த்து முடிவெடுங்கன்னு அல்லாஹ் சொல்லலையே. அல்லாஹ் சொல்றான் நீங்க நல்லெண்ணம் வச்சிருக்கணும் என்று தானே சொல்றான் என்ற மாதிரி தம்முடைய இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு ஒரு ஆதாரம் மாதிரி காட்டுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது எந்த அளவுக்கு மடமையான வாதம் என்றா, அதுல அவர் சொல்றாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு சொல்லிட்டாங்க, அறிவிப்பாளர் வரிசையே தேவையில்லை. மேட்டர் அப்செட்டா இருந்தால், செய்தி அப்செட்டா இருந்தா யார் அறிவிக்கிறான்னு பார்க்க தேவையில்ல. புரியுதா? சுபஹானல்லாஹ், இந்த ஒரு வார்த்தையை இதில் அவர் உண்மையாளராக இருந்தால் இதே பட்டியல்ல எத்தனை ஹதீஸ மறுக்கணும் தெரியுமா? இதே, அதாவது செய்தி அப்செட்டா இருந்தா யார் அறிவிக்கிறான்னு பார்க்க தேவையில்ல, அறிவிப்பாளர் முக்கியம் இல்லை என்றார். இதோட விளக்கம் என்னண்டா? உண்மையாக இந்த செய்தியில அல்லாஹ் என்ன சொல்றான்டா, முடிவு வராத ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு உம்மஹாத்துல் முஃமினீன், மிகச்சிறந்த ஒருத்தர் யாராக இருந்தாலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டுமில்ல, இஸ்லாம் என்றைக்கும் நல்லெண்ணம் வைக்க சொல்கிறது. சரி, அப்ப முடிவு ஒன்று நிரூபணமாகாத வரைக்கும் நல்லெண்ணம் வைக்கலாம். அல்லாஹ் அதுக்கு பிறகு முடிவு அறிவிக்கிறான், இது நடக்கலன்னு நிரூபிக்கிறான். அடுத்த வார்த்தை என்ன? 4 ஷாஹிதுகளை அவங்க கொண்டு வந்திருக்க கூடாதான்னு அல்லாஹ் சொல்றானு. அப்ப எதுக்கு அந்த வசனத்தை சொல்லணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி ஒரு செய்தி வருதுண்டா, அப்ப 4 ஷாஹிதுகள் உண்மையாக சாட்சி சொல்லி இருந்தால் என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்லி இருந்தாலும் யார் மேல சொல்றீங்க அப்படின்னு அதை மறுக்கிறதா? இதான் இஸ்லாமிய சட்டமா? அதனால இந்த அடிப்படையில நாங்க எல்லா ஹதீஸையும் பார்க்க போனா, இதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கட்டத்துல என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுல இருக்கிற நேரம் ஒரு உணவு வரும், இன்னொரு மனைவியுடைய வீட்டில் இருந்து அவங்க கோவத்துல அப்படியே உணவு தட்டி விடுவாங்க, அந்த பிளேட் உடையும். இது ஒரு உம்மஹாத்துல் முஃமினீனுக்கு அழகிய பண்பா? மறுக்கிறதா இருந்தா நான் சொல்றேன், மறுக்கிறதா இருந்தா இப்படி ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி கொஞ்சம் அவங்களோட குணத்தை கெட்ட குணமாக காட்டியிருக்கிறே, அவங்க இப்படிப்பட்டவங்க இல்லையே, நல்ல குணமுடையவர்களே, அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது தப்பெண்ணம் வரும் விதத்தில் இருக்குது, அதனால இதுல யாரோ எங்கேயோ தப்பு செய்திருக்கிறா, இந்த செய்தியைத்தான் பார்க்கணும். புரியுதா? அத விஷயத்தை தான் பார்க்கணும், அறிவிப்பாளரை பார்க்க தேவையில்லை. இந்த ஹதீஸையே தட்டி விடலாமா? இல்லையா? தட்ட மாட்டீங்க. இது மாதிரி இந்த தேனுடைய விஷயத்துல ஒரு ஹதீஸ் வருமா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட தொடர்பு படுத்தி தான் அந்த செய்தியும் வரும். எப்படி? ரசூலுல்லாஹ் தேன் குடித்து விட்டு இன்னொரு மனைவிയുടെ வீட்டில் வரும்போது இவங்க இங்க திட்டம் போட்டு யார் சொல்ல ஒரு துர்வாடை வருது என்ற மாதிரி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் நான் இதுக்கு பின்னாடி அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி தேனே குடிக்க மாட்டேன் என்று சொல்லுவார்களே. அல்லாஹ் குர்ஆன்ல, நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்கும், நாங்க தடுத்து அதாவது ஹலாலாக்கினோண்ட நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தானே. அப்ப இந்த ஹதீஸை பார்க்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியெல்லாம் அதாவது எப்படி சூழ்ச்சி பண்ணி பொய் சொல்லி
ரசூலுல்லாஹ்வைக்கே ஏமாற்றி இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறார்களே என்று தப்பு கண்ணோட்டத்தில் பார்த்தா அப்படிதான் புரியும். அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது வந்து அவதூறு, இப்படி எல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, செஞ்சே இருக்க மாட்டாங்க, அவங்க நல்ல குணம், அவங்க உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை மறுக்கலாமா இல்லையா? இப்படி மறுக்க நினைச்சால் அறிவிப்பாளர் தேவையில்லை என்றா எல்லாத்தையுமே மறுத்துடலாம், ஹதீஸே மறுத்துடலாம், எல்லா ஹதீஸையும் மறுக்கலாம். புரியுதா? எல்லாத்தையும் தாண்டி சகோதரர் சொன்ன அதே ஹதீஸ்ல முக்கியமான ஒரு சஹாபி மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு இந்த செய்தியை சொல்றதே உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த சஹாபியுடைய உம்மா. நாசமாகட்டும் என்றாங்க மிஸ்தஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, ஏன் அவர் பத்ர் சஹாபி, நல்ல ஒரு சஹாபி, அவர் ஏன் நாசமாகணும் என்று கேட்குறாங்க. அப்பதான் செய்தியவே சொல்றாங்க, இப்ப நீங்க நல்லெண்ணம் வைக்கிறதா இருந்தால், அறிவிப்பாளரே தேவையில்லை என்று இருந்தால், இங்க நீங்க சொல்ற ஹதீஸையே மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு மீது நல்லெண்ணம் வைத்து பத்ர் சஹாபி இப்படி பேசி இருப்பாரா? சஹாபாக்கள் எவ்வளவு சிறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மீது பேசி இருப்பார்களா? இல்லை. சஹாபாக்களுடைய நற்குணத்துக்கு பாதகம் விளைவிக்கும் ஹதீஸ் என்று சொல்லி புகாரில வரக்கூடிய, முஸ்லிம்ல வரக்கூடிய எத்தனை ஹதீஸ்களை மறுக்கலாம். நீங்க சொல்ற இந்த ஹதீஸை மறுக்க மாட்டீங்க. ஏன்? குர்ஆனோடு இது சம்பந்தப்பட்டுட்டு இதை தூக்க இயலாது உங்களால. அதனால தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால், ஹதீஸ்களை மறுத்து கொண்டு போகிறவர்கள் இப்போ உலமாக்களுக்கு தெளிவிருக்குது. சாதாரண பொதுமக்கள் கூட அல்ஹம்துலில்லாஹ் இவர்களோட கொள்கையில இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ பல இளம் வயதில் உள்ளவர்களை பல நிகழ்ச்சிகள் செய்கிறோம், கல்வி நிகழ்ச்சி செய்கிறோம், அப்படி இப்படி என்று பல போர்வைகள்ல அழைத்து இந்த விடயத்தை ஹதீஸ் மறுப்பு கொள்கையை சொல்லி தம்முடைய கொள்கையை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து இந்த கூட்டத்தில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பொதுமக்களின், இளைஞர் யுவதிகளின் கடமை. பெற்றோர்கள் ரொம்ப இதில் இருந்து அவதானமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி, அதே